ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சோழன் வந்து ட்ராவல்ஸ்க்கு வராங்க. ட்ராவல்ஸ்க்கு வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து பணம் கேட்குறாரு. என்னடா திரும்பி ஆரம்பிச்சுக்கினியா, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னாங்க. இல்லை இப்போ எதுக்குடா உனக்கு பணம் அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி கொடுத்து நான் போகிறோம், தனியாக வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா. என்னடா அப்படின்னு. நான் என் பொண்டாட்டியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, ஆனால் நீ தானே எனக்கு எல்லாம் உதவி செஞ்ச, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் கல்யாணம் நடந்துச்சு, அவளை நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்ல அப்படிங்கிறான். என்னடா நீ இப்படி இப்பெல்லாம் பேசி என்ன இப்படி பண்ணுற அப்படின்னா அழுவான் சோழன். சரி சரி அழாதர நான் எதனா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. சரி இப்போ எதனா காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னா சரின்னு 20,000 கொடுப்பாரு. அதை எடுத்துக்கின்னு சோழன் என்ன பண்ணுவார், அவங்க பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு அட்வான்ஸு கொடுத்துட்டு மீதி வந்து நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேங்க அப்படின்வாங்க. சரிப்பா, நல்ல வீடுப்பா, மிஸ் பண்ணிடாத. இந்த மாதிரி ஏரியாவில் வீடு கிடைக்கிறதே கஷ்டம், அதுவும் இவ்வளோ வாடகையில் தண்ணியெல்லாம் நல்லா வரும். சரிப்பா, நீங்கள் எத்தனை பேர் மொத்தம் அப்படின்வாங்க. நானும் என் ஒய்ஃபு தாங்க. அது இல்லைப்பா, மொத்தம் எத்தனை பேர், எங்கள் வீட்டில் நாங்கள் அண்ணன் தம்பிங்க 4 பேர், எங்கள் அப்பாவோட 5, என் ஒய்ஃபோடு சேர்த்து 6 பேருங்க அப்படின்னோம். அவங்க எப்போயாவது தாங்க வருவாங்க, சொந்த வீடு தான், சொந்த வீட்டில் இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் தனியாக வரலான்ட்டு தனியாக வர்றதுக்காக தாங்க வீடு பார்த்தோம். ஓ அப்படியா, அப்படி இல்லைப்பா, இது அப்பார்ட்மெண்ட்டு, தண்ணி பிரச்சனைலாம் வரும், அதுக்காக தான் எவ்வளோ தண்ணி செலவு பண்ணுறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அதனால் கேட்டேன்ப்பா அப்படின்னா. ஓ அப்படிங்களா, ஆமாப்பா, சரிப்பா. போர்டு மாட்டின அன்றைக்கே வீடு வாடகைக்கு வராங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது இல்லைப்பா. நாங்கள் காலி பண்ண உடனே அவங்க எவ்வளோ வாடகை கொடுத்தாங்களோ அதே வாடகை தான் உங்கள்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், ஏற்றி கீற்றி நான் கேட்கலப்பா அப்படின்னா. சரி சரிங்க அப்படின்ட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் சோழன் இருக்கா வந்துட்டாரா அப்படின்னு நிலா கேட்பாங்க. நிலாவும் ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வருவாங்க. இன்னும் இல்லையேம்மா அப்படின்னோடனே, நீங்கள்லாம் எல்லாருமே வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா. இல்லை, சைட்டில் ஒரு வேலையும் இல்லைம்மா, சின்ன வேலை தான், அது முடிஞ்சிச்சு, அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னாங்க. பாண்டியும் எனக்கும் வேலை இல்லை, சரி நான் டெய்லி என்னத்த வேலையை செய்கிறது, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்துட்டேங்க அப்படின்னு பாண்டி சொல்லுவார். இப்படியே பேசினிருப்பாங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார், ஏதோ ஒரு தப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு பாண்டி சப்போர்ட்டுக்கு வருவார். என்ன நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வருவீங்க, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லையே அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. உடனே பாண்டி இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுங்க அப்படின்ட்டு வண்டி சாவி எடுத்துன்னு அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நிலா வந்து இல்லைண்ணே ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, என்னவோ பண்ணுறாரு, ஃபோன் பண்ணால் உடனே ஃபோன் எடுப்பார், ஆனால் எடுக்கவே மாட்டேன்றாரு, என்னன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லி புலம்பின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு அதோட இங்கே வந்து வானதியை காமிப்பாங்க. வானதி என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் கிளினிக் இருக்கு இல்லையா, அவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு பின்னாடி தான் இருக்குது, அந்த கிளினிக் போவாங்க. டாக்டர் அப்படின்னாங்க. நீங்களா, வாங்க வாங்க அப்படின்வாங்க. 2 பேரும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவர் எப்படி வந்து டாக்டர் ஆனார், என்ன ஏது எல்லாமே வானதி தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா டீ சாப்பிட்றீங்கன்னா, அதெல்லாம் வேணாம், இல்லை நல்லா இருக்குங்க, டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ வர வச்சு 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே அவர் எப்படி டாக்டர் ஆனார், அவருடைய குடும்பம் எப்படி, அவர் பக்கா கிராமம், அங்கேருந்து படித்து குடும்ப சூழ்நிலையும் அவர் வந்து நல்லா படித்து இந்த அளவுக்கு டாக்டர் ஆகியிருக்காரு, அதெல்லாம் பேசின்னு இருப்பார். அப்புறமா ஜோக் சொல்லுங்களேன் அப்படின்னோடனே ஜோக் சொல்லுவார். இதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாண்டி வந்திருப்பார் கடைக்கு. பார்த்தா நெல் வானதி இல்லை அங்கே. உடனே என்ன பண்ணுவார், சரி உக்காரலான்ட்டு அங்கே வெளியே சேருங்களாம் இருக்கு இல்லையா, அங்கே வெளியே வந்து உட்காந்துருப்பார். அப்போ வானதி டாக்டர் அந்த சைடு அது பின்பக்கமாக இருந்து வருவாங்க. பாண்டி எப்போ வந்தேன், நான் அப்போவே வந்துட்டேன், நான் டாக்டர்கிட்ட தான் பேசின்னு இருந்தேன், ஒரே தமாஷா இருக்குன்னு ரொம்ப ஜோக்காக பேசுகிறாரு, என்ன ஜோக் தெரியுமா, அப்படி இப்படி நான் ஊன்னு அப்படியே புகழ்ந்து தள்ளி பேசினிருப்பார். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார், பக்கா கிராமம்மா அவங்க, அவளை வந்து அந்த இதுலேயும் கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகிக்கிறாங்க, நீ கூட நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு பாண்டியை சொல்லுவாங்க. பாண்டி அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாரு. இதோட தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.